சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/4/2025 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 27ஆம் நாள். திரையோதசி திதி இன்று நள்ளிரவு 1:01 வரை. பூரம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:24 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறாரு. ஒரு வார காலமாகவே நீச்சம். இன்னும் ஒரு 4-5 வாரத்திற்கு அது நீடிக்கும். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமானாலே மனசில் ஏதாவது ஒரு நிலைமையில குழப்பம் இருக்கும், அல்லது லேசாக ஒரு பயம் இருக்கும். இதை இப்படி செஞ்சுட்டா அப்படி ஆகிடுமோ, அது இப்படி செஞ்சுட்டா இப்படி ஆகிடுமோ என்கின்ற மாதிரியாக எதையும் தைரியமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு வயசுக்கு ஏற்றாறு போல இருக்குது. ஆக அவங்கவுங்க பெரியவங்களாவது கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க. ஒரு நடுநிலைமையில் ஒரு 30-40 வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளாட்டம், தடுமாற்றம் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக என்ன, எதுலேயும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும். அதிலையும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகள் அல்லது காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இப்படி இருக்கா, அது இப்படி இருக்கா, தொழில் எப்படி இருக்கா, வேலை மேலதிகாரி எப்படி சொல்லிடுவாரா, அப்படி சொல்லிடுவாரா என்கின்ற அமைப்பு. நான் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா. ஆக ஒரு நிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நாளாகத்தான் அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக 3ல் செவ்வாய் இருந்தாலே ஒரு நல்ல பலன்களை நம்முடைய மூல நூல்கள் எல்லாமே சொல்லுகின்றன. பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அபரிவிதமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க அப்படின்றத உண்மை. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னுவாங்க, அது மாதிரி குருட்டு தைரியம்னுவாங்க. என்ன தைரியத்திலேயே நீ செய்கிறத, பரவாயில்லங்க, வர்றதை பார்த்துக்கலாங்க, வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியுமில்லங்க என்கின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா. இந்த மாதிரி முரட்டடி போக்கு இப்போது ரிஷபராசிக்காரர்கள் மனதில் இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் சாந்தமானவர்களாக இருப்பீர்கள். அம்மாவை தெய்வமாக கொண்டாடக்கூடிய நீங்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சமாகிறார். அப்போ சந்திரன் உச்சமாகக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கிறனால ஆதாயங்கள், சகாயங்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. யாருன்னே தெரியாத ஒருத்தர் மூலமாக திடீர்னு ஒரு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அறிமுகம் இல்லாதவர் மூலம்னு சொல்லும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு நிலையில் தெரியாத ஒரு இடத்திலிருந்து, அறியாத ஒரு இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். பொதுவாகவே 6ஆம் அதிபதி நீச்சமடைய வருது நல்லது. கடன் இல்லாமல் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கும், எந்த விதத்திலையும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் லாபாதிபதி நீச்சமாகிறது தப்பு இல்லையா. ஏன்னா லாபம் தான் எதுலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இரட்டை நிலைகள், சங்கடம் தான். உங்களுடைய ராசியே டபுள் மைண்டு ராசி தான். நீங்களே ஒரு இரட்டை நிலையாக தான் இருப்பீங்க. ஒரு மீனுக்கு தலையவும் பாம்புக்கு வாழையும் காட்டக்கூடியவர்கள்னு சொல்கிறத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை தன்மை கொண்ட உருவத்தையே குறியீடாக கொண்டவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது மாதிரி தான் செவ்வாயும் வேலை செய்வார். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம்னு சொன்னால் மத்தியானத்துக்கு பிறகு வருமானம் இல்லையே என்கின்ற சூழல்களும் வந்துடும். ஆக எதையும் பொறுமையாக, நிதானமாக செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாக்கில், நாக்கில் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 வாரத்துக்காவது நிச்சயமாக வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு செவ்வாய் இருக்கிறதுன்றது ஏதாவது ஒரு தீய போல ஒரு வார்த்தையை, சுடுற வார்த்தையை, வேற என்ன நம்ம நெருப்பியாக கொண்டு போய் கக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு தீயை போல சுடக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு, அடாடா இவரை போய் இப்படி திட்டமே, என்ன பண்ணுறது, எப்படித்தான் இப்படி திட்டணுமே என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இன்னும் ஒரு 4-5 வாரத்திற்கு வாக்கினில் கவனமாக, இனிமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியிலேயே நீச்சம் என்கின்ற நிலைமை அடைஞ்சிருக்கிறார். ஒரு 2-3 மாசமா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல.
ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கோபதாபங்களை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, அவசர கொடுக்கைத்தனத்தை, ஒரு பதற்றத்தன்மையை தான் கொடுக்கும். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்திருக்கிறது நல்லது இல்லையா? படிப்படியாக இப்போது செவ்வாய் இவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சாதகமான மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. எதிலையும் கொஞ்சம் துடிப்பாக இருக்கக்கூடிய தன்மை, கடந்த 2 வருடங்களாக இருந்து வந்த ஒரு தடைகள், தாமதங்கள், சோம்பல் போன்ற உணர்வுகளை, அமைப்புகளை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் அவர் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார் என்றது பிள்ளைகளை பற்றிய ஒரு தெளிவான திடமான முடிவுக்கு பெற்றவர்களை வரக்கூடிய ஒரு செயல். அதை போலவே இளைஞர்களுக்கு 10ஆம் இடத்தை பற்றிய ஒரு தீர்மானம், என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன வியாபாரம் பண்ணலாமா வேணாமா, விவசாயத்தை எடுக்கலாமா வேணாமா, இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் இதில் லாபம் வருமா, பொழைக்க முடியுமா, பின்னாடி நல்லா இருப்போமா, இந்த மாதிரியான விஷயங்கள் 20 வயதுகளிலிருந்து ஒரு 30-35 வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்மானமாக, வழிகாட்டுதலாக, மற்றவர்களுடைய உதவியின்றி நீங்களே தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரயத்தில் இருக்கிறார். லாபம் விரயமாக போகுது, இதுதான் உண்மை. சம்பாரித்த காசில் ஏதாவது ஒரு நற்செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம், கணவனுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம், மனைவிக்கு இதை வாங்கி கொடுக்கலாம், தொழிலில் கூட எதையாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்கின்ற ஒரு நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுல செலவு, வாகனம் வாங்குறதுல செலவு, தேவையான விஷயத்தில் செலவுகள். செவ்வாய் உங்களுக்கு 9 நாளுக்குடையவர் என்கின்ற நிலைமையில் நற்செலவுகளைத்தான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். ஆதிபத்திய அமைப்புகளையும் காரக அமைப்புகளையும் தருவதற்குத்தான் கிரகங்கள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் நல்ல செலவுகள், உபயோகமான அமைப்பு, குழந்தைகளின் மீது சேமிப்புகளை செய்ய வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை செவ்வாய் கண்டிப்பாக 12ஆம் இடத்துல தருவார். சிலருக்கு அதிகார மாற்றம் கூட இருக்கும். உங்கள் செக்ஷனுக்குள்ளேயே சில மாறுதல்கள், நீங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இப்போ இருந்தீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட் போங்க என்கின்ற மாதிரியாக தொழில் மாற்றங்கள், அதிகார மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் மாற்றங்கள் போன்றவைகள் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. பொதுவாக செவ்வாய் நீச்சமடைவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. அவர் உங்களுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடியவர். 11ஆம் இடத்தில் இருக்கிறது அதை விட நல்லது. அப்போ எதிரி வலிமையிலேருந்து இருக்கின்ற நாளில் நம்ம கொஞ்சம் புஷ்டியாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் கம்மியாக இருக்கும், கடன் தொல்லைகளை ஏற்படுத்தாது. வெற்றி எதில் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சட்டம் சார்ந்த விஷயங்கள், காவல்துறை சார்ந்த விஷயங்களில் போராடி கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியாமல் சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கடவுள் நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்கின்ற மாதிரி வழிகாட்டக்கூடிய அமைப்புகள், சட்டத்தின்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் நுழைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும். வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தீர்வுகள் வரும். ஒரு ஹவுஸ் ஓனர், குடித்தனக்காரர் சண்டை போட்டு கொண்டிருந்தது நிறைவாக அப்படியே நின்று விடக்கூடிய அமைப்புகள், பிடிக்காதவர்களிடமிருந்து ஒதுங்கி விடக்கூடிய அமைப்புகள்னு கன்னிக்கு சுபமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடிய தொழில் மூலமாக லாபம், வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு பணம் வரத்தான் செய்யுமே தவிர அப்படிலாம் ஒன்றும் பெரிய நடுவழியில் கைவிட வேண்டிய வேலைகள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. துளாராசிக்காரர்களுக்கு 2025 26 கோச்சார ரீதியாக நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். பிறந்த ஜாதக அமைப்பு மட்டும் கொஞ்சம் கை கொடுத்ததுன்னு வைங்க. ஏன்னா துளாராசிலேயே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒரே தொழிலை பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்பு கொஞ்சம் துல்லியமானது. அதில் நல்ல தசாபக்திகள் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பணவரவு, வருமானத்தை இந்த 2025 26 தான் துளாராசிக்காரங்க எல்லாருமே அடைவீங்க. ஆகவே எதற்கும் துணிந்து நல்ல விதமாக செய்யக்கூடிய அனைத்தையும் செய்து, பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு அந்த வம்பு தும்புகள்லாம் பிடிக்காது. கொஞ்சம் துலாம் உங்களுடைய ராசி இல்லையா, தராசு அப்படின்றது உங்கள் ராசி இல்லையா, எதிலும் தொழில் விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய யோக சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு.
பொதுவாகவே ஒரு வாரமாகவே நீங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறீங்க. ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிட்டாலே டல்னஸ் வந்துடும், கொஞ்சம் சோம்பல் வந்துடும். இதை இன்றைக்கி பார்க்கலாமா, அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரியான எதையும் தள்ளி போடக்கூடிய ஒரு விரக்தி மனப்பான்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது தான். ஒரு நிலையில் இப்படி இருக்குது, இதை இப்படி செய்ய வேண்டாம், இப்படி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜோதிடம். அப்போ இந்த மாதிரியான பலவீனம், ஒரு தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகளை சுறுசுறுப்பாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் தேவை என்பதை உணர்த்துகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல வாய்ப்புகளை நீங்களே தழுவி விடுவீங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் ஒருத்தரை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு மாற்றம் இருந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவர் 10 மணிக்கு வர சொல்லியிருப்பார், நம்ம வீட்டிலிருந்து 9 மணிக்கு கிளம்ப வேண்டியால 9:45 தான் கிளம்பி போயிருப்போம். அவர் நம்மளை ஒரு 5 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நூலிலையில் நல் வாய்ப்புகளை நழுவ விடக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 4-5 வாரத்திற்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே எதிலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்து பலவீனமாக நீச்சமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. செலவுகள் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் ஏற்படும். செலவு இல்லைன்னா என்ன, சிக்கனமாக சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும் என்பது தான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சோம்னா 80 ரூபா மட்டும் செலவு பண்ணிட்டு ஒரு 20 ரூபா சேர்த்து வைப்போமே என்கின்ற மாதிரியாக கடந்த காலத்தில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பண வரவுகள், தானிக்கு தீனி சரியாக இருக்கின்ற மாதிரியாக இருந்த நிலைமைகள் கூட இன்றைக்கு பரவாயில்லை, பாக்கெட்டில் 10 ரூபாய் தங்குகிறது என்கின்ற நிலைமைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் குழந்தைகளால் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பிள்ளை உண்மையிலே படிக்கத்தான் போதா, கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுது, செல்ஃபோனை வேற லாக் பண்ணி பாஸ்வேர்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கு, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியலையே என்கின்ற மாதிரியாக கண்டிக்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், மெழுங்கவும் முடியாமல், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பெரும்பாலான ஒரு 45-50 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் சாயந்தரம் நடக்க இருக்கின்ற சில மாற்றங்களின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல விதமான தன்மைகள், மனைவி கணவன் மூலமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த 4-5 வருஷமாகவே தொழில் நிலைமைகளில் கடுமையான பாதிப்புகளை அடைந்தவர்களுக்கு இப்போது ஏதேனும் ஒரு ரூபத்தில் நண்பர்களால் உதவியோ அல்லது மனைவி கணவன் வழியால் உதவிகளோ வரக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவ்வளவு நாள் எங்கேப்பா போயிருந்தீங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற நஷ்டம் எனக்கு வராதே, வெளியில் சொல்ல முடியலன்னா கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை இப்போது மகர ராசிக்காரர்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்குவீங்க. சரியான நேரத்தில் பண்ணுறது தானே உதவி, சிக்கலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உதவியா என்பது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் இப்போயாவது கொஞ்சம் அந்த உதவி கிடைச்சதே என்கின்ற மாதிரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மை, மனைவிக்கு வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இரட்டை வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை. நானும் வேலைக்கு போகிறேன், கணவரும் வேலைக்கு போகிறார். ஆக இந்த மாதிரியான விஷயத்தில் ஒருத்தருடைய சம்பளத்தை சேர்த்து வைத்து எதிர்காலத்திற்கு வைத்து கொள்ளலாம் என்கின்ற எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகரத்திற்கு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை செய்வார். இப்போ தாங்க ஒரு 2 வருஷமாக எல்லா சோதனைகளையும் கொடுத்த கிரகங்கள் மெதுவாக விலக ஆரம்பிக்கிறது அர்த்தம். ஒரு வாரமாக தான் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு அங்கேயே தான் இருப்பார். கடன் பற்றிய கலக்கங்கள் தீரும், எதிர்ப்புகளை பற்றிய அச்சங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்னதான் எப்போ பார்த்தாலும் நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட்டாக தான் பண்ணுறார். குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு, குடும்பமே நம்மளை புரிஞ்சிக்கலைன்னா வெளியில் யார் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அப்பா நான் சொல்கிறத கேட்குறதில்ல, அம்மா நான் சொல்கிறத கேட்குறதில்ல, அக்கா தங்கச்சி எதுவுமே சப்போர்ட் இல்லை, அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லை, நான் மட்டும் தனித்தீவாக தனிமரமாக இருக்கிறேன் என்கின்ற தனிமையை நினைக்கக்கூடிய, தனிமையில் ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்ப உறவுகள் கைதூக்கி விடக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு இனிமேல் குறையேதும் இல்லை என்பதை மற்றவர்கள் உணர்வதை விட நீங்களே மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்மச்சனி விலகிட்டதுனால பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மனசு சாந்தமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு கோணாதிபதி மறுகோணம் ஏறுறது நல்லதுன்னா கூட அவர் பலவீனமாக இருக்கிறது தப்பு. தனாதிபதி இன்றைக்கு பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால பண வரவுல நினைச்ச மாதிரி நடக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலைமையில, அல்லது இந்த இடத்துல பணம் வந்துடும், இந்த இடத்துல சம்பாரிச்சுட்டு வந்துடலாம், இன்னைக்கு சம்பளம் வந்துடும், இன்னைக்கு அவர் கொடுத்து வச்ச காசு திரும்ப கொடுத்துருவாரு என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதர விஷயங்கள் கூட கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் இந்த பங்காளிகளுக்கு கொடுத்திருந்த அமைப்பு, கொடுத்திருந்த சொத்துக்கள் அல்லது சுமூகமாக பேச்சுவார்த்தையில தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு எழுதி கொடுத்தையா என்கின்ற மாதிரி. வார்த்தை தானங்க முக்கியம். அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார் இல்லையா, இன்னைக்கு நான் சொன்னதுக்கு என்ன சாட்சின்னு கேட்கிறாரு, நான் உனக்கு எழுதி கொடுத்தனான்னு கேட்கிறாரு. இப்படி வார்த்தை மாற்றி பேசுகிறாரே என்கின்ற அமைப்பு சித்தப்பா பெரியப்பா மக்களிடமோ அல்லது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளிடமோ மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. பணவரவுகளுக்கு தடை இல்லை. வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நிம்மதியாக சந்தோஷமாக நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த வருட சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 7 ராசிகளுக்கு, மேஷம் முதல் துலாம் வரையிலான ராசிகளுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்துட்ட நிலைமையில 8வது ராசின்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம். உண்மையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து மாறி அவர் 5ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். பொதுவாக பாவர்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது நல்லதில்லை. இருக்கும் இடத்தை கெடுத்துத்தான் பலன் செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இருக்கும் இடத்தை கெடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 5ஆம் இடத்துல நல்ல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. குழந்தைகள், அதிர்ஷ்டம், உயர்ந்த சிந்தனை, நல்ல நோக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தடுக்கிறது கெடுக்கிறது போன்ற அமைப்புகளில் இருப்பார். பிள்ளைகளில் ஏதாவது ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? பிள்ளைகள் சுப பிரிவாக பிரிந்து போகக்கூடிய தன்மைகள். அதுலேயும் இன்னொன்னையும் ஒரு சைடில் பார்க்கணும். பிள்ளைங்களை பெற்று நம்ம மடியிலே உட்கார வச்சுட்டு இருக்கிறதுக்காக அதுங்களை பெற்றுக்கலை. அதுங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அவங்கள ஒரு இடத்துக்கு, இப்போ பெண் குழந்தைகளை பெற்றுக்கிறோம், பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழினா கணவன் வீட்டுக்கு சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பது தான். இந்த மாதிரியாக இதுவரைக்குமே பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல மங்களகாரியம் நடக்காதவர்களுக்கு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பெண் குழந்தைகளை சுபமாக பிரிவது, அதாவது கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைப்பது, வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பது, வெளிமாநிலத்துக்கு அனுப்பி வைப்பது என்பது மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளால் இருக்கும். இது ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான். பிள்ளைய வெளிமாநிலத்துக்கு படிக்கணும்னு நினைக்கிறாரு, 2 வருஷம் அனுப்புறதுக்கு எனக்கு தான் தயக்கமாக இருக்குது, ஒன்று கண்ணே கண்ணன் பெற்று வச்சிருக்கிறேன், அதை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது என்கின்ற மாதிரி எண்ணம் கொண்டவர்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் சுப பிரிவுகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக நடக்கும். உண்மையிலே 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 11ஆம் இடத்தை சனி பார்த்தாலே வெற்றிகளை தடுப்பார் என்பது ஒரு உண்மை என்றாலும் கூட பெருத்த சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில தான் பெரிய கஷ்டங்கள் இருக்கும். 2015, 2016, 2017 விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில் மனவேதனை அனுபவிச்சிங்க இல்லையா? அந்த மாதிரியான சோதனைகள் இப்போது கண்டிப்பாக இருக்க போவது இல்லை. இதை விட முக்கியமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மற்ற கிரக பயிற்சிகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், சொந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகள் கூட மிகப்பெரிய அளவு நல்லா இருக்கும். மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு எந்த விதமான தடை அமைப்புகளும் நிச்சயமாக கிடையாது. குழந்தைகளுக்கானதை நம்ம அப்படியே செய்து காட்ட முடியும். அப்படியே அவர்களுக்கு தேவையானதை நம்ம கண்டிப்பாக இது பண்ண முடியும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் சனிப்பெயர்ச்சி ஒரு நிலையில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவலைகளை கொடுத்தாலும் நமக்கு சில விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகளை தாங்க கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள் வரவு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், குறிப்பாக கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மேன்மையான ஒன்று. பூமி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. பூமி லாபம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளாட்டு போடுறோம் இல்லையா, ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கொஞ்சம் தேக்க நிலைமை, மனைகள்லாம் விற்கலைங்க என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வயதிற்கு ஏற்றாற் போல தான் பலன்கள் நடக்கும்ன்றதுனால
பெரியவர்களுக்கு நோய் நொடிகள் தீரக்கூடிய, ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய, சிறியவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சில சூழல்கள் நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளைய பருவத்தில் 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை இன்னாரோடு தான், வாழ்க்கை இவ்விதமாகத்தான் போகிறது, அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்கும் என்கின்ற மாதிரியான சாதகமற்ற தன்மைகளோ சங்கடங்களோ இருந்து விடாமல் ஒரு சாதாரணமான நல்ல பலன்களை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. நாளைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.